திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே திருநெல்வேலி அல்வா தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதை தவிர இன்னும் பல பாரம்பரிய உணவுகள் இங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனதா இருக்கு. கேரள தமிழக எல்லை ஒட்டி இருக்கிறதால 2 மாநில சுவைகளும் கலந்த தனிச்சுவையில திருநெல்வேலியில பல உணவுகள் தயார் செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டின் உணவு பழக்கங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்துவமான சுவைகள் இருக்குங்க. அந்த வகையில திருநெல்வேலி அதோடைய பண்பாடு, பழக்க வழக்கம் மற்றும் அதற்கே உரிய பாரம்பரிய உணவுகளால புகழ்பெற்ற ஒரு மாவட்டமும் கூட. இங்க ரொம்பவும் பிரபலமான திருநெல்வேலிக்கு போனாலே அவசியமா ஒரு வாட்டியாவது ருசிக்க வேண்டிய 7 பாரம்பரிய உணவு வகைகளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ நெல்லையுடைய அடையாள உணவா விளங்குறது இருட்டுக்கடை அல்வா. நெய் சொட்ட சொட்ட வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிற தனித்துவமான சுவை கொண்டதுதான் இந்த அல்வா. ரொம்பவும் ஃபேமஸான இந்த உணவு நெல்லை மக்கள் மட்டும் இல்ல, இனிப்பு பிரியர்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்னு சொல்லலாம். எத்தனை வகையான அல்வா இருந்தாலும் பாரம்பரிய முறையில தயாரிக்கப்படுற இருட்டுக்கடை அல்வா தான் இப்போ வரைக்கும் ஃபேமஸ். 2வது, நெல்லை மாவட்ட வீடுகள்ல அடிக்கடி தயார் செய்யப்படுற பாரம்பரிய உணவுகள்ல இதுவும் ஒண்ணுங்க. பருப்பு, பலவிதமான காய்கறிகள், அரிசி, வீட்லயே அரைச்ச மசாலா இது எல்லாத்தையும் கலந்து செய்யற இந்த கலவை தான் ரொம்ப ஃபேமஸ். சுவையிலையும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி தனித்துவமான கொண்டது இதுதான் நெல்லை கூட்டாஞ்சோறு. அடுத்து திருநெல்வேலி சமையல்ல தனிப்பட்ட இடம் கொடுக்கிற ஒரு சிறப்பான கலவை உணவு அவியல். பல காய்கறிகளை கொண்டு தேங்காய் அரைச்சு விட்டு செய்யப்படுற இது சாதத்துக்கும் சரி, நெல்லை ரசத்துக்கும் சரி சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கேரளா, கன்னியாகுமரியில பிரபலமான இது நெல்லை மண்ல இன்னும் சுவையா செய்வாங்க. அடுத்து பலாக்கொட்டை. பச்சை பருப்போட தேங்காய் பூண்டு பொடி சேர்த்து இது செய்வாங்க. இது கடைசிய ஊற்றலா சேர்க்கப்படுற நாட்டு பசுமோர் குழம்புக்கு அதிக சுவையை கொடுக்குதுங்க. அடுத்து விநாயகர் சதுர்த்தி மற்றும் பிற விசேஷ நாட்கள்ல முக்கியமான உணவா உருண்டையா பரிமாறப்படுது. கருப்பட்டி, தேங்காய் மற்றும் பயிர் மாவின் நெய் அரவணைப்புல இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். அடுத்து கிராமப்புறங்கள்ல நெல்லை பகுதியின் கறி குழம்புகளுக்குன்னு தனி சிறப்பு இருக்குங்க. வெற்றிலை, உளுத்தம்பருப்பு மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து தயாரிக்கப்படுற இந்த குழம்புகளுக்கு பலரும் அடிமைதான். ஃபைனலி கிராமப்புறங்கள் செய்யப்படக்கூடிய ரொம்ப பிரபலமான உணவு சாதத்தை தேங்காய், கருவேப்பிலை மற்றும் சிறு தானியங்களோட அரைச்சு கலந்து அதோட உப்பு மற்றும் புளிய சேர்ந்து செய்யப்படுற தனித்துவமான இந்த சுவையான உணவும் திருநெல்வேலி கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சோ மேல சொன்ன ஃபுட்ஸ்ல நீங்க என்ன ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க, எதெல்லாம் உங்க ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திர வீரரான விராட் கோலி அடிக்கடி ஒரு பிளாக் வாட்டரை குடிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ அப்படி என்ன இந்த பிளாக் வாட்டர்ல இருக்கு, இதுல இருக்க நன்மைகள் என்ன, ஆரோக்கியம் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த வாட்டர் ஏன் இவ்ளோ பிளாக்கா இருக்கு? நிபுணர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் வாட்டர் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பானம்னு சொல்றாங்க. இது அதோடைய சுகாதார நன்மைகள் காரணமா குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றிருக்கு. இந்த பிளாக் வாட்டர் அதோடைய அற்புதமான சுவையின் காரணமா எல்லாரையும் கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஊட்டச்சத்து நிபுணர்கள் இந்த நீர் ஒரு மர்மமான கலவை கிடையாது அப்படின்னும், இயற்கையாகவே இது ரொம்ப டார்க் கலர்ல இருக்கிறதாவும், அத்தியாவசிய தாதுக்கள் இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தாவரங்களும் விலங்குகளும் மக்கி அதிலிருந்து உருவாகிற வேதிப்பொருட்களுடைய கலவையான ஃபுல்விக் அமிலத்திலிருந்து அந்த பிளாக் கலர் இந்த நீருக்கு இயற்கையாவே கிடைக்குதுங்க. சோ இதோடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நீரானது பெரும்பாலும் ஏரிகளை சுத்தி இருக்கிற கரிம பொருட்கள்ல காணப்படுது. மேலும் இது உங்க உடம்புல ஒவ்வாமை அறிகுறிகளை ஏற்படுத்துற எதிர்வினைகளை தடுக்கும். அதே சமயத்துல இந்த ரசாயன வீக்கம் மற்றும் வீக்கத்தை கம்மி பண்ணி புற்றுநோயுடைய வளர்ச்சியை தடுக்குதுன்னு சொல்லலாம். ஃபுல்விக் அமிலம் தண்ணீர்ல கலக்கும் போது திரவத்தை கருப்பு நிறமா மாத்தி உங்களுடைய உடலுக்கு மிகவும் நன்மை கொடுக்கும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் உடம்புக்குள்ள இது செலுத்துது. மேற் சொன்னது போல கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற முக்கிய தாதுக்களின் ஆற்றல் மையம்னு சொல்லலாம். இது எல்லாமே மூட்டு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் செல்லுலார் செயல்முறைகளை இயல்பாக்குறதோட மட்டும் இல்லாம தசை செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்துல சாதாரண குடிநீர்ல இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்காது அப்படிங்கறதால அதை ஒப்பிடும்போது கூடுதல் உடல் ஆரோக்கியத்தை விரும்புறவங்களுக்கு இந்த கருப்பு நீர் முக்கியமான ஒன்னா கருதப்படுதுங்க. வைரஸ் காய்ச்சல், அல்சைமர், சோர்வு மற்றும் பல பயங்கரமான உடல் உபாதைகளுக்கான சிகிச்சையிலும் இந்த கருப்பு நீர் பயன்படுத்தப்படுது. இந்த நீர்ல அதிக pH இருப்பதன் காரணமா இது நீரேற்றத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் திறனை மேம்படுத்தவும் உதவுது. சோ இந்த நீரேற்றத்துக்கு உதவுறதோட மட்டும் இல்லாம வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் செய்து செரிமான சக்தியை மேம்படுத்துது, தடகள செயல்திறனை மேம்படுத்துது, தோல் நெகிழ்ச்சியை பராமரிக்குது. அது மட்டும் இல்லாம தூக்கத்தையும் ரொம்ப அழகா பராமரிக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்த பிளாக் வாட்டருடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ½ லிட்டர் பாட்டிலுடைய விலை 200 ரூபாய் அப்படின்ற அளவுல விற்பனைக்கு கிடைக்குது.